அருகே வீட்டில் காளி சிலையை வைத்து வழிபடுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம். ஊருக்குள் காளி சிலை கொண்டு வருவதற்கு மீண்டும் இரண்டாம் முறையாக எதிர்ப்பு தெரிவித்து மீனவ மக்கள் முகத்தில் கருப்பு துணி கட்டியும் கருப்பு கொடி பறக்கவிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வடசென்னை எண்ணூர் பகுதிக்குட்பட்ட நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவர் காளி சிலை ஒன்றை தனது வீட்டிற்குள் வைத்து வழிபட்டு வந்தார். அந்த சிலையை அவர் வீட்டில் வைத்து வழிபட்டு வந்த நேரங்களில் வெவ்வேறு காரணங்களால் இந்த மீனவ கிராமத்தில் அடுத்தடுத்த உயிரிழப்புகளானது நடந்தேறி இருக்கிறது. இதனால் அச்சம் கொண்ட அந்த கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தாசில்தாரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் போலீசார் துணையுடன் தாசில்தார் அந்த காளி சிலையை அகற்றி கொண்டு சென்றிருக்கிறார். இதனையடுத்து கார்த்திக் தனது அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த கைப்பற்றிய காளி சிலையை கார்த்தியிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. தொடர்ந்து கடந்த வாரமே சிலையை கார்த்திக்கிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் கார்த்திக்கிடம் தாசில்தார் சிலையை ஒப்படைக்காததால் கார்த்திக் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தாசில்தார் சிலையை கார்த்திக்கிடம் உடனே ஒப்படைத்துவிட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாசில்தார் மூலம் சிலையை கார்த்திக் தற்போது பெற்றுக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த சிலையானது எங்கிருந்து அகற்றப்பட்டதோ அதே பகுதிக்கு மீண்டும் வர உள்ள நிலையில் அந்த சிலை மீண்டும் தங்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வந்தால் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறும் என கருதிய அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆங்கில மீனவ மக்கள் காலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.